அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே இங்கிலீஷில் ஃபஸ்ட் லெசன் அப்பா அப்படின்ற லெசனை கதையை மிஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ அந்த பாடத்தை ஒரு தடவை உங்களுக்கு ரீட் பண்ணி காமிச்சிடறேன், சரிங்களா? கீரைக்குப்பம் வாஸ் a small coastal village near Nagapattinam. Even though the people in the village toiled in the sea every day, சரிங்களா, they lived happily. It was a pleasant Sunday morning in December. Just like any other day, the villagers had started the routine. A few of them had already left for the sea, and the others were preparing to go to sea for fishing. Meenu's family was also at the shore to see of her father going to the sea. After the men sailed into the sea, the woman would return to other tasks that need their attention. The children would play under the coconut tree in the village. ஏற்கனவே மிஸ் சொல்லியிருக்கேன் அந்த கீரைக்குப்பத்தை பற்றி. சின்ன கடலோர மாவட்டம். அங்கே உள்ள மக்கள் என்ன செய்வாங்க, கடலில் தான் போய் என்ன செய்வாங்க, அவங்களுடைய தொழிலே அந்த கடலில் போய் மீன் பிடிக்கிறது தான். டிசம்பர் மாதத்தில் என்ன இருந்துச்சு, ஒரு காலை பொழுது எல்லாரும் சந்தோஷமாக அங்கே நின்றுட்டு இருக்காங்க. மற்ற நாட்களை போலவே எல்லாருமே என்ன செய்வாங்க, அவங்கள அந்த ஆடவர்கள் இருக்காங்கள, அவங்களுடைய கணவன்மார்கள், வீட்டில் உள்ள ஆண்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, வேலைக்கு அனுப்பிட்டு அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கு அவங்களே என்ன செய்வாங்க, போய் பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் மீனோடைய அப்பா அம்மா குடும்பமும் என்ன செஞ்சு அவங்க அப்பாவை கடலுக்கு வழி அனுப்பி வச்சுட்டு சந்தோஷமா என்ன செஞ்சாங்க, அந்த கடற்கரையில் நின்றுட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த பாய்மர கப்பலை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் பெண்கள்லாம் என்ன செய்வாங்க, தங்க வீட்டுக்கு தங்களுடைய ஒர்க்கை அவங்க பார்ப்பாங்க. பசங்க, அந்த குட்டி பசங்களாம் என்ன செய்வாங்க, அந்த தென்னை மரத்துக்கு அடியில் என்ன செய்வாங்க, விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க, சரிங்களா? The village's bell was about to strike 8 times. The bell caretaker was ready to running the bell. Just then he saw that the sea water had receded a few hundred meters. Soon many in the village noticed the same. All the children and the villagers started running towards the sea. Meenu and her mother were also with them. The sea water continued to recede. All had gathered along the shore to see it. The bell hit 8 times. People now saw the wave far away in the sea. Exactly, they pointed to the wave that was rising high in the sea. It was common for people to be excited by big waves in Kiraikuppam. Everyone was getting ready to brave in the big wave that was coming towards them. Little did they now know that the wave was increasing the height and would seem to touch the sky as it neared them. It was getting closer to the shore with a roar. அந்த கிராமத்தில் 8 மணி முறை அந்த மணி 8 முறை அடிக்க வேண்டிய வேலை நெருங்கிருச்சு. 8 முறை வேலை. மணி அடிப்பவர் மணி அடிக்கிறதுக்கு மேலே போய் நிற்கிறாரு. அந்த கடல் நீர் 100 மீட்டர் தூரம் உள்வாங்கி இருக்கதை பார்க்குறாரு. அதே சமயம் கிராமத்து மக்கள் அந்த நிகழ்வை என்ன செஞ்சாங்க, அங்கேயே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. சிறுவர்களும் அந்த கிராமவாசிகளும் கடலை நோக்கி என்னமோ நடக்குதுன்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க. மீனா அவளது அம்மா அவளுடன் இருந்தாங்க. கடல் நீர் உள்வாங்குது எப்பயும் நடக்கிறதானே அப்படின்னு நினைச்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய அலை ஒன்று என்ன செஞ்சிச்சு, வானத்து ஒசர வரதை பார்த்துட்டு மக்கள் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய கிராமத்தை நோக்கி என்ன செஞ்சிட்டாங்க, ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, சரிங்களா? ரொம்ப ஒரு மாதிரி பயத்தோட பயங்கர அந்த முழக்கத்தோட அந்த இது நடக்க ஆரம்பிக்குது, சரிங்களா? அதுக்கடுத்து gazing at the wave far away, Meenu's mother felt the sudden fear gripping her. She felt that something was wrong. She got Meenu by her hand and started running towards their home. The wave that come closer to the shore and crushed the fishing boats. Before they reached their home,
The powerful wave had hit the village. Meena and her mother would hear the friends and family screaming all around the sea water enter the village and washed out the huts and boats. The water hit their hut too. Meena and her mother were separated and thrown off them. Slowly, the water reached again into the sea. Meena's mother gathered herself and searched for Meena. It was then that the second massive wave hit the village. Meena's mother was washed away by the wave. Meena, whirled through the water, was struggling breathe. One moment she was inside the water and all was dark around her. In the next moment, she would see the sky. The wave banged her to the trunk of coconut tree. She wrestled with the wave and family caged the tree. Soon she fainted. அதுக்கப்புறம் என்ன செய்யறா அவ? தூரத்துல அலை வந்து வெறிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. மீனா அம்மா திடீர்னு ஒரு பயம் வந்துருச்சு. மீனாவோட கையை பிடிச்சிக்கிட்டு என்ன செஞ்சுட்டாங்க? வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கரையை நோக்கி. சரிங்களா? கரையை நோக்கி என்ன செஞ்சுட்டாங்க? கரையிலிருந்து வீட்டை நோக்கி வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே சுத்தி உள்ள மக்கள் எல்லாமே என்ன செஞ்சாங்க? அலறத பாக்குறாங்க. அவங்க அம்மா கடல் நீர் என்ன செஞ்சிருச்சு? கிராமத்துக்குள்ள வந்து படகு, வீடு, குடிசை எல்லாத்தையும் என்ன செஞ்சிருச்சு? சுருட்டி வாரி கொண்டுட்டு போயிட்டு இருக்கு. மீனாவும் வேகமா ஓடுறாங்க. ஓடிட்டு இருக்கப்ப என்ன செஞ்சிருச்சு? அடுத்த அலை வந்து மீனாவையும் என்ன செஞ்சிட்டாங்க? சுருட்டி வாரி அந்த இதுக்குள்ள கடலுக்குள்ள கொண்டு போகுது. ஆனா அதுல வந்து என்ன செய்யறாங்க? மீனா அம்மா ஒரு பக்கமும் மீனா ஒரு பக்கம் தூக்கி எரிஞ்சிருச்சு. மீனா அம்மா திடீர்னு பார்த்தா அந்த தண்ணி வந்து அந்த அலையானது உள்ள போனதுக்கு அப்புறம் மீனா அம்மாவுக்கு கண் முழிக்கிறாங்க. தம் மகளை காணோன்னு அப்படின்னு தேடுறாங்க. திருப்பி அது தேடி இப்படி பாக்குறதுக்கு முன்னா அடுத்த அலை என்ன செஞ்சிருச்சு? சுருட்டி வாரி போட்டுருச்சு. ஆனா அந்த அலையில மீனா என்ன செஞ்சா? ஒரு மரத்தை, தென்னை மரத்துக்கு அடியில வந்து வேகமா மோதி அந்த இதை வந்து பிடிச்சிட்டு அந்த இதுல இறுக்கி அந்த கட்டையை வந்து இறுக்கி பிடிச்சி அதிலே மயங்கி கீழே விழுந்துடுறா. சரிங்களா? இதுதான் இந்த இது. நான் ஏற்கனவே மிஸ் உங்களுக்கு இந்த ஸ்டோரி சொல்லிட்டேன். When she wake up, she was in the hospital. After she recovered, the transferred her to the rehabilitation center. The center housed nearly 99 boys and girls. A kind-hearted official of the center was always very kind to the children. He often used to visit them with his family. Meena was the youngest of all and soon was loved by all. The official and his wife often carried Meena when they played with the other children. All children used to call them Amma and Appa. After 3 years, the official was transferred. He and his family continued to visit the center once a year for the next 5 years. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? கண் விழிச்சு பார்க்குறா. மருத்துவமனையில் சேர்த்துட்டாங்க. அங்கே என்ன செஞ்சுட்டா? அவளுக்கு நல்லா குணம் அடைஞ்சிருச்சு. ஒரு மறுவாழ்வு மையத்தில் அவளை கொண்டு போய் சேர்க்குறாங்க. அங்கே ஒரு ஆஃபீஸர் வந்து அவளை நல்லா பார்த்துக்கிறாரு. 99 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க அங்கே, சிறுவரும் சிறுமியரும். அதில் இவ தான் ரொம்ப சின்ன குழந்தை. அந்த அஃபீஷியலும் அவருடைய ஒய்ஃபும், அந்த ஆஃபீஸில் இருக்கார்ல அவரும் அவர் ஒய்ஃபும் அந்த மீனாவை நல்லா பார்த்துக்கிறாங்க. திடீர்னு அவருக்கு என்ன ஆச்சு? டிரான்ஸ்ஃபர் கிடச்சிருச்சு. வெளியூர் போனாலும் அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த குழந்தைய என்ன செஞ்சுட்டாங்க? பார்த்துட்டு போகிறாங்க. அங்கே இருக்க குழந்தைகள்லாம் அவங்களை எப்படி கூப்பிடுது? அம்மா அப்பா அப்படின்னு தான் கூப்பிடுவான். ஒரு குடும்ப சூழ்நிலை மாதிரி தான் அந்த இதை வந்து கேர்டேக்கர் வந்து அந்த மறுவாழ்வு மையத்தை அமைச்சிருக்கிறாங்க. சரிங்களாப்பா? அடுத்து மீனா நவ் ஓப்பன் ஹர் ஐஸ். ஹர் cheeks were most all seemed like it happened yesterday. The school bell rang and Meena wiped her cheeks to get ready for her English class. Meena was good and study
and now I was in the 12th standard. The teacher was teaching and Meena was writing her notes. She then heard the familiar voice calling her Meenu. She raised her head to see. She was surprised to see her father, the official, standing at the entrance. He was smiling at her. She stared at him blankly for few seconds with the tears rolling down her cheeks. She jumped out her bench and tossed towards him calling அப்பா. அந்த மீனா வந்து இப்போது கண்களை திறந்து பார்க்குறா. அவளது கண்ணங்களில் கண்ணீரால் நனைஞ்சிருக்கு. எல்லாமே நேற்று நடந்த மாதிரி இருக்கு. பள்ளிக்கூட மணி அடிச்சிருச்சு. மீனா வந்து கண்ணில் கண்ணீரை தொடச்சிட்டு ஆங்கில வகுப்பிற்கு தயாராயிட்டா. மீனா படிப்பில் வந்து கெட்டிக்காரி. இப்போது அவர் 12ஆம் வகுப்பு படிக்கிறா. ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இருக்காங்க. மீனா வந்து குறிப்பெடுத்துட்டு இருக்கா. ஒரு குரல் வெளியில இருந்து கேக்குது, மீனு அப்படின்னு. அந்த குரல் வந்து பழக்கப்பட்ட குரல் மாதிரி அவளுக்கு தெரியுது. தலையை நிமிர்ந்து பாக்குறா. அந்த வாசல்ல நிக்கிறது யாருன்னா அந்த அபிஷியல் ஆபீசர் நிக்கிறாரு. அவரவே அப்படியே வெறிச்சு பாக்குறா. அவளது கண்ணில் வந்து தண்ணீர் துளிகள் உருண்டோடுது. தன் இரு கையை விட்டு குதித்து ஓடி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சா, விரைந்து ஓடி அவரை அணைச்சுக்கிட்டா. சரிங்களாப்பா? ஓகே, இதுல நீங்க இந்த பாடத்தை ஒரு தடவைக்கு 2 தடவை ரீட் பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்யூ.